தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். அன்பே உருவான அருமை தகப்பனே, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராக என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நான் செவி கொடுக்க செய்கின்றார். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எந்த மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெப வீர என்று எழுதும்.
ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொல்லி சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக இருக்க வேண்டும். சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஏசாயா 52:10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகில் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் எந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நிறைவால் நிரம்ப வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஏசாயா 52:7 வாசித்து பாருங்கள். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் ஆவியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும்,
சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கிறது. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். திருப்பாதம் நம்பி வந்தோ, கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோ, தேவ சமூகத்திலே. என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் இணைந்திருங்கள், என் அன்பில் மகிழ்ந்திருங்கள் என்று சொன்னவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசுவே பெரியவர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த காலை பொழுதிலே 5 மணி முதல் 7 மணி வரை உள்ள ஆராதனைகளை, அதிகாலை ஆராதனை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், 7 காரியங்களை எங்களுக்கு சொன்னீரப்பா. இந்த 7 காரியங்களை கேட்ட பிள்ளைகள் தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் அமரவும், உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உமக்கு தூய பிள்ளைகளாக, வல்லமையுள்ள பிள்ளைகளாக, அறிவு தெளிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்து அமர செய்யும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை நீர் வாக்களித்தபடி கொடுத்தீரப்பா, நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் வரம் பெற்றார்கள், அநேக பிள்ளைகள் இறைவார்த்தையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், அனைவரும் உம்மை துதித்தார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள், இயக்கங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர் இந்த நாள் முழுவதும் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும், நீரே வழி நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே பள்ளிக்கு போகின்ற பிள்ளைகள், வேலைக்கு போகின்ற பெண்கள், ஆண்கள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டு வேலை செய்கின்றவர்கள், வீட்டு பொறுப்பை கவனிக்கிறவர்கள், அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கவும். மிக்க 6-8 சொல்வதைப் போல நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறப்பா. ஓ மானிடா, நல்லது எது என எங்களுக்கு காட்டியிருக்கிறீரே, நல்லது எது என எங்களுக்கு காட்டியிருக்கிறீரே. உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவும், உமக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர நீர் வேறு எதை எங்களிடம் எதிர்பார்க்கிறீரப்பா? நீர் எதையும் எங்களிடம் எதிர்பார்ப்பதில்லையப்பா. பொன்னோ பொருளோ காணிக்கையை நீர் எதிர்பார்ப்பதில்லை, எரிபலிகளை நீர் எதிர்பார்ப்பதில்லை. தூய உள்ளத்தை எதிர்பார்க்கிறேன். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தள்ளும், உறுதி தரும் ஆவி என்னுள்ளே பிடிப்பித்தள்ளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதேவப்பா. உமது பேரன்பால் என்னை நிறைத்தள்ள மாட்டவரே. ஆண்டவரின் சார்பாக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படுவேன்? இந்த காலை பொழுதுநிலை இது அருமையான வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களை போஷித்தீரப்பா. நன்றி சொல்லு. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லி பழகும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு சுதிக்கிறோம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.